தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த, விழுப்புரத்திற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மறைந்த முன்னாள் அமைச்சராகவும் இருந்த ஏஜி என்று அழைக்கப்படுகிற கோவிந்தசாமி அவர்களுக்கு நினைவு மண்டபமும், அதேபோல இடஒதுக்கீட்டிற்காக போராடி துப்பாக்கி சூட்டிற்கு பலியான 21 இந்த மாவட்டத்தை சார்ந்த 21 தோழர்களுக்கும் அங்கே ஒரு நினைவிடம் கட்டப்பட்டு அவர்களுடைய சிலைகள் வைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்த அறிவிப்பு இணங்க இது செய்தித்துறையின் சார்பாக இந்த பணிகள் இங்கே முடிவுற்று நிறைவேறியிருக்கிறது. வெகு விரைவில் தமிழக முதல்வர் அவர்களே நேரில் வந்து இதை திறக்கவிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்து அதை நிறைவேற்றியிருக்கிறோம். அதைத்தான் இன்று பார்வையிட்டு இந்த பகுதியிலே முதலமைச்சர் அவர்கள் விரைவில் வரவிருக்கிறார். வருகிற பொழுது இதை திறந்து வைக்கப்படும். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதே போல எல்லா துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் முழுமையாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். முன்னாள் எதிர்கட்சி தலைவர் முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். என் கூட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கீங்க அதை பற்றி? அதுக்கெல்லாம் துணை முதலமைச்சரே நல்லா பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த பேர் வைக்கிறத பற்றிலாம் பேசுங்கிறாரு. உங்களுக்கே தெரியும், விழுப்புரத்தில் ஒரு குளத்துக்கு கூட என்ன பேர் வச்சாங்க சொல்லுங்கள்? என்ன பேர் வச்சாங்க? அம்மா குளம்னு வச்சாங்க நகராட்சியில். அதெல்லாம் அவங்க காலத்தில் அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு இப்போ இதெல்லாம் பேசுவாங்க. ஆக எங்களை பொறுத்தவரையில் இந்த அம்மா குளம்னு பேர் வச்சாங்கங்கிறதுனால நகராட்சி மூலயமா நாங்கள் இதை எடுக்கணும் இல்லை, இன்னும் அந்த பேரில் தான் இருக்குது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் வெகு நாகரிகமாக எல்லோரையும் மதித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் இந்த 3.5 ஆண்டு ஆட்சி காலம் நடைபெற்றிருக்கிறது. வருங்காலத்திலும் அதுபோல் செயல்படுவார். அவர்கள் எதிர்க்கட்சி என்பதால் ஏதாவது அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் எதுவும் உண்மையில்லை என்பது தமிழகத்து மக்களுக்கு நன்றாக தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.